திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வரதட்சணை மற்றும் மாமனாரின் பாலியல் தொந்தரவு தொடர்பான புகார் மீது 8 மாதங்களாக நடவடிக்கை எடுக்காமல் திமுக ஆட்சியில் மகளிர் போலீசார் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த பெண்ணிற்கு திருமணம் நடைபெற்று ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு 5 லட்சம் பணம் மற்றும் நகை 3 சவரன் வரதட்சணையாக தாய் வீட்டில் இருந்து வாங்கி வரச் சொல்லி இளம்பெண்ணின் கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியுள்ளனர். மேலும் கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த இளம்பெண்ணிற்கு அவரது மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து இளம்பெண்ணின் குடும்பத்தினர் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 5 முறை புகார் அளித்தும் கடந்த 8 மாதங்களாக மகளிர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் மகளிர் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்ப்ளைண்ட் கொடுத்து 8 மாசம் ஆச்சு. எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எந்த ஒரு எவிடன்ஸ் எடுக்க மாட்டாங்க. வந்தா போய் உட்காருங்க நாயோட கேவலம் நடத்துறாங்க சார். இப்ப 3 டைம் எழுதி கொடுத்துருக்கோம். அவங்க இப்போ மாப்பிள்ளை 3 டைம் எழுதி கொடுத்தோம். 1 மாசம் 10 நாள் இப்படியே போனாங்க. இப்ப கேட்டா அந்த மேடம் சொல்றாங்க இன்னும் 3 மாசம் டைம் கிடைக்கல, கோர்ட்ல பாத்துங்க. அப்ப நாங்க இங்க வர்றோம். கேஸ் கொடுத்து 8 மாசம் ஆச்சுங்க சார். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பயணத்துக்கு நாங்க நிறையா நடக்கிறோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எது கொடுத்தாலும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இப்படியாதான் சொல்றாங்க. நடவடிக்கை பயண வச்சுட்டு நிறையா நடக்கிறேன் சார். நடவடிக்கை கொடுங்க சார். என்னைக்கு போனாலும் போறாங்க மகளிர் போட்டு இதுக்கப்புறமா ஒரு நல்ல உணவை கொடுங்க தாயி. கொலை எரியுது சார். பட்டியா கண்டு பச்சை வந்த நான் போய் உட்காரு கூப்பிடுறேன். என்ன சார் ஒரு மனசு காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி குடிக்காம 25 தடவை வந்திருக்கோம். அந்த பெட்டிஷன் கூட போய் வாங்கி பாருங்க. 3 டைம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கவுன்சிலிங் 1 மாசம் அலைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 25,000 டீ கடையில வேலை கூட கடமைக்கு செலவு பண்ணிக்கிருக்கான். இந்த பிள்ளை கணவனா இருந்து 8 மாசமா வாழுது. 8 மாசம் ஆச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரை எந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க, வந்தா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணு எவிடன்ஸ் பூரா என்கிட்ட இருக்கு. இந்த பிள்ளைய வாழ வைக்கிறேங்கிற எந்த ஒரு இதுவுமே தரமாட்டாங்க. அவங்க வர்றாங்க, உள்ள போறாங்க, வச்சு பேசிட்டு போயிடறாங்க. நாங்க வந்தா போயிட்டு நாளைக்கு வாங்க, இல்லைன்னா இன்னும் 3 மாசம் டைம் கொடுங்க. இதே மாதிரி 4 டைம் நாங்க வந்துட்டு போயிருக்கோம்.